إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات واغفر لجميع العلماء المسلمين وملوكهم وسلاطينهم ووزرائهم الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه وجاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم علمني القرآن العظيم والسنة النبوية ومعانيهما وتأويلهما وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد وزدني علما اللهم أقول وبك التوفيق ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم بارك اللهم بارك الحمد لله மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசேஷமாக இந்த நூலிலே நாம் படித்து வருகின்றோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவிடத்திலும் அவனுடைய அடியார்களிடத்திலும் எத்தகைய உயர்வுகளையும் சிறப்புகளையும் பெற்றிருந்தார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்த உயர்வான சிறப்புகள் தனித்தன்மைகள் என்ன என்பதை தொடர்ந்து பல அமர்வுகளிலே நாம் பார்த்து வந்தோம். இப்போது நாம் இந்த நூலுடைய இரண்டாவது பகுதியினுடைய பிரிவிலே நாம் இருக்கின்றோம். குறிப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஞானம், அறிவு, தத்துவம் எவ்வளவு சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு அதிகமான விளக்கங்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை பற்றித்தான் இமாம் அவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டு வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரில் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சின் தனித்தன்மை சுருக்கமான சொற்களாக இருக்கும், மிக ஆழமான கருத்துகளாக இருக்கும். அதுபோன்ற சொற்களை வரலாற்றில் அதற்கு முன்பு யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தத்துவத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அது ஏராளம் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றைத்தான் இமாம் அவர்கள் நமக்கு பொறுக்கி எடுத்து இங்கே கூறுகின்றார்கள். வகௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅல்லஹு கான யதகல்லமு பிமா லா யஅனீஹி வ யப்கலு பிமா லா யுக்னீஹி. இந்த செய்தி எங்கே எப்போது சொல்லப்படுகிறது என்றால், போர் ஒன்றிலே முஸ்லிம்களில் ஒருவர் கொல்லப்பட்டு விடுகின்றார். முஸ்லிம்களில் யாரு போரில் கொல்லப்படுவாரோ அவர் ஷஹீதாக அங்கீகரிக்கப்படுவார். காஃபிர்களோடு நடக்கக்கூடிய போரில் முஸ்லிம்களில் யாராவது கொல்லப்பட்டால் அவர் ஷஹீதாக மக்களுக்கு மத்தியிலே கவனிக்கப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார். இப்படி ஒரு பெண்மணியினுடைய மகனார் அந்த போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஷஹீதாகிறார். அந்த பெண்மணி தன்னுடைய மகனாருடைய ஜனாசாவை பார்த்து அவருடைய முகத்தில் இருந்த மண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, ஹனி அன்லக பில் ஜன்னா, உனக்கு சொர்க்கத்தின் நன்மாராயம் உண்டாகட்டும், நீ சொர்க்கத்தில் சுகமாக இருப்பாயாக என்பதாக அந்த சஹாபிக்கு தன்னுடைய மகனுக்கு அந்த பெண்மணி வாழ்த்து சொல்கிறாங்க. அல்லாஹுவிடத்தில் ஷஹீதுகளுக்கு உயர்வான கூலி இருக்கிறது. அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸுகளில் ஷஹீதுகளுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள் என்பது உறுதியான விஷயம். ஆனால் குறிப்பிட்டு ஒருத்தரை பார்த்து நீ சொர்க்கவாசி என்று சொல்லலாமா என்றால் நாம் சொல்லக்கூடாது. மனிதர்களாகிய நாம்
சொல்லக்கூடாது. அவர் போரில் கொல்லப்பட்டிருந்தாலும் சரியே, அவருக்காக சொர்க்கத்தை வேண்டி நாம் துஆ கேட்கணும், ஆதரவு வைக்கணும் அல்லாஹ்விடத்தில். சரியா? அல்லாஹ் இவரை சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆக்குவாயாக என்று. ஒருவர் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது இல்முல் கைபில் உள்ளது, அல்லாஹு தாலாவுடைய நேரடியான ஞானத்தில் உள்ளது. அல்லாஹு தாலா தன்னுடைய நபிக்கு அதை அறிவித்து கொடுப்பான். நபி அவர்கள்தான் இதை சொல்வதற்கான தகுதி உள்ளவர்கள். மனிதர்களாகிய நாம் யாரையும் சொர்க்கவாசி நரகவாசி என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சில ஜமாத்தில் சில பேர் சம்பவம் எழுதி வைத்திருப்பார்கள். சில பேருக்கு ஞான உதயம் இருக்கும், அவங்க சொர்க்கத்துக்கு யார் போகிறாங்க நரகத்துக்கு யார் போகிறாங்க என்பதையெல்லாம் அவங்க அந்த ஞானத்தால் பார்ப்பார்கள் என்று. ஸோ இதெல்லாம் பொய் கதைகள். இந்த மாதிரி கதைகளை சொல்கிறதும் நிராகரிப்பில் கொண்டு போய் விட்டுவிடும். இந்த மாதிரி கதைகளை நம்புறதும் நிராகரிப்பில் கொண்டு போய் விட்டுவிடும். ஏனென்றால் இல்முல் கைப் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது. ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி அஹதன் இல்லா மன் இர்ததா மின் ரசூலின். ரசூல்மார்களில் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவர்களுக்கு விரும்பக்கூடிய நேரத்தில் விரும்பக்கூடிய அளவு மட்டும்தான் அந்த கைபை வெளிப்படுத்தி காட்டுவான். மற்றபடி இறை தூதர்களுக்கு கூட பொதுவாக எல்லா நிலைகளிலும் கைபை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்காது. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி கதைகள் எல்லாம் நம்ம நம்பக்கூடாது. எங்களுடைய முன்னோர்களுக்கு தெரியும், எங்களுடைய சூஃபி ஞானிகளுக்கு தெரியும் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க, யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க, அவர் பாப்பார சொர்க்கத்தில் இருக்கிறவங்க. இதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஈமானை கெடுக்கக்கூடிய கதைகள். இது ரொம்ப பக்தியாக அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படிப்பட்ட கதைகள்? ஈமானை கெடுக்கக்கூடிய கதைகள். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான், நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டா அப்படியே நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருந்துடுவீங்க, உங்களுக்கு மலக்காவே நீங்கள் மாறிடுவீங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணானோ, கடைசியில் அவன் சொன்னதை சாப்பிட்டது என்ன ஆகிவிட்டது? அவர்களை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கி விட்டதல்லவா? அதே போல தான் இந்த கதைகளை ரொம்ப ஞான கதைகளாகவும் ஆன்மீக கதைகளாகவும் சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்புனா கடைசியில் நிராகரிப்பினுடைய படு பாதாளத்தில் போய் விடுக வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ இந்த சம்பவத்தோடு ஒட்டி நம்ம இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை ஒருவர் போரில் கொல்லப்பட்டுறாரு. அப்போ சஹாபாக்களெல்லாம் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹுடைய அடிமை போரில் கொல்லப்பட்டார் காஃபிர்களுடைய கைனால், அவருக்கு சொர்க்கம் என்பதாக பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அவர் போரிலே அனுமதி இல்லாமல் கனிமத்திலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு போர்வை அவர் மீது நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் அவருடைய பொருட்களை தேடி பார்த்தார்கள். அதிலே போரிலே எடுக்கப்பட்ட ஒரு போர்வை இருந்தது. கனிமத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பங்கு வைத்து கொடுப்பதற்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு போர்வை இருந்தது. அந்த போர்வை வெறும் 2 திர்ஹத்துக்கு கூட சமம் இல்லாத ஒன்று. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹைர், இன்றைக்கு எவ்வளோ பேர் திருடுறாங்க, ஏமாத்துறாங்க, வஞ்சகம் செய்கிறாங்க, பிறருடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி கொள்கிறார்கள். அதாவது பிறருடைய சொத்துக்களை அவர்களுடைய விருப்பம் இல்லாமல், வியாபாரம் இல்லாமல், அன்பளிப்பு இல்லாமல் அவர்கள் அநியாயமாக அக்கிரமாக பயன்படுத்துகின்றார்களே, அவங்கெல்லாம் பயப்படணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. இது ஒரு சம்பவம். அப்போ இதே போல் ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம இந்த செய்தியோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் என்ன வருது? அந்த பெண்மணி தன்னுடைய மகனாருக்கு ஹனி அன் லக பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், சொர்க்கத்தில் நீங்கள் சுகமாக இருங்கள் என்பதாக தனது மகனை பார்த்து, போரிலே கொல்லப்பட்ட மகனை பார்த்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த பெண்மணி சொல்றதை கேட்குறாங்க. என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார் என்று சொன்னார்கள். லஅல்லஹு கான யதகல்லமு பிமா லா யஅனீஹி, அவர் தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடியவராக இருந்திருக்கலாம். வயப்கலு பிமா லா யுக்னீஹி, அவருக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான செல்வத்தை அவர் கருமித்தனம் செய்பவராக இருந்திருக்கலாம். இந்த செல்வத்தை கருமித்தனம் செய்வதால் அந்த செல்வம் அவருக்கு எந்த விதமான பயனையும் கொடுத்து விடாதோ,
அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை அவர் பிறருக்கு, ஏழைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு, உறவுகளுக்கு கொடுக்காமல் கருமித்தனம் செய்பவராக இருந்திருக்கலாம் அல்லவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான வாக்கியத்தினுடைய அந்த அமைப்பு, லஅல்லஹு கான யதகல்லமு பிமா லா யஅனீஹி வயப்ஹலு பிமா லா யுக்னீஹி. அங்க பாருங்க, பிமா லா யஅனீஹி பிமா லா யுக்னீஹி. அந்த வார்த்தையை பாருங்க, ஐனு இந்த இடத்துல கைன், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். பிமாலா யஅனீஹி பிமாலா யுக்னீஹி. எவ்வளவு சுருக்கமா சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய ஆபத்து, எந்த ஆபத்து? உலக ஆபத்து அல்ல, மறுமையின் ஆபத்து என்பது இந்த இரண்டு விஷயங்களுக்குள் அடங்கி இருக்கலாம். ஒன்று என்ன? அவன் தேவையில்லாததை பேசி விடுவது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எது இவனுக்கு முக்கியம் இல்லையோ, எதில் இவனுக்கு அறிவு இல்லையோ, அந்த விஷயத்தில் இவன் சொல்வது, இவன் பேசி விடுவது, முடிவு செய்து விடுவது. சில நேரங்களில் இது பிறருடைய கண்ணியத்தை குலைப்பதாக இருக்கலாம், பிறருடைய மான மரியாதைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கலாம், பிறருடைய மனங்களை, உள்ளங்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். இப்படியாக அந்த பேச்சிற்குள் பலவிதமான ஆபத்துகள் மறைந்திருக்கின்றன. அந்த பேச்சுக்குள் பலவிதமான ஆபத்துகள் மறைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசியிருக்கலாம். அதே போல அல்லாஹு தஆலா இவருக்கு கொடுத்திருந்த செல்வத்தில் அந்த செல்வத்தை தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காமல் கருமித்தனம் செய்திருக்கலாம். அது ஜக்காத்தாகவும் இருக்கலாம், அல்லது அவர் மீது கடமையான உறவுகளுக்கான உபரியான தர்மங்களாகவும் இருக்கலாம். ஆக சொல்லில், பேச்சில் தேவையில்லாததை பேசுவதும், அதுபோன்று செல்வத்தை கருமித்தனம் பண்ணுவதும் ஒரு மனிதனை நரகத்தில் தள்ளிவிடக்கூடிய ஆபத்துகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகின்றார்கள். அந்த செயலை இவர் செய்திருக்கலாம் என்று அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நல்ல கவனிங்க. இன்னொரு 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அப்படிதான், அன்சாரிகளில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே உஸ்ஃபூரும் மின் அஸாஃபிரில் ஜன்னah, சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகளிலே ஒரு குருவி என்பதாக அந்த குழந்தை, இறந்து போன அன்சாரி குழந்தையை பற்றி சொர்க்கத்தின் நன்மாராயங்களை கொண்டு, என் குழந்தை எந்த பாவமும் செய்திருக்காது என்ற ஒரு ஆதரவோடு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன் இன்னும் சொல்லுங்களேன், இன்னும் சொல்லுங்களேன், இன்னும் சொல்லுங்களேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள், எச்சரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேச்சை பற்றி மேலும் எச்சரிக்கை செய்யும் போது என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதன் பேசுவான், அந்த பேச்சு அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாத பேச்சாக இருக்கும், அதனால் அவன் நரக படுகுழிகளிலே விழுந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரிங்களா? அந்த பேச்சு அவன் பேசும்போது அந்த பேச்சினுடைய உணர்வு இல்லாமல் கூட பேசியிருக்கலாம். நாம் என்ன பேசுகிறோம் என்பதை வேண்டுமென்று பேசாமல் யதார்த்தமாக கூட அவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் அது அல்லாஹ்விற்கு கோபமுடைய வார்த்தையாக, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு எதிரான வார்த்தையாக இருந்து அதன் காரணமாக அவன் நரகத்திற்குள் செல்லலாம். அதே போல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முக்கியமான ஹதீஸ், எல்லா விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கேட்டார்கள், முஆதே, இது எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படையை நான் உனக்கு உணர்த்தட்டுமா என்று கேட்டாங்க. முஆத், என்ன அல்லாஹ்வின் தூதரே ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை பிடித்து இழுத்து காட்டினார்கள், இதுதான் என்பதாக. முஆத் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் பேசுவதற்காகவும் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல் யுகிப்புன் நாஸ அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், மனிதர்களை அவர்களுடைய முகம் குப்பர நரகத்திலே தள்ளிவிடுமா அவர்களுடைய நாவுகள் செய்த அறுவடைகளை தவிர. அப்ப நாவினால் பேசிய பேச்சு என்பது அவ்வளவு ஆபத்தானதாக அமைந்து விடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷிர்கான வார்த்தையை சொல்லலாம், அல்லது குஃப்ரான வார்த்தையை சொல்லலாம், அல்லது அல்லாஹுடைய விதியை ஏசும்படியாக, குறை சொல்லும்படியான வார்த்தையாக பேசிவிடலாம் ஒரு மனிதன். அதனால ரொம்பவும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கணும்.
அதே போல கவனமா இருக்கணும். மனசுக்கு வந்ததையெல்லாம் பேசிட முடியாது. தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளியிலே சொல்லிவிட முடியாது. தான் சொல்வது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா என்பதை பயந்தவனாக அவன் பேச வேண்டும். சரி, இது இந்த ஹதீஸிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலாவிடத்துல ஹிசாப் இருக்கு. நான் ஒரு பேச்சை பேசினால் அந்த பேச்சு அல்லாஹ்விடத்திலே பதியப்படுகிறது. அது நாளை விசாரிக்கப்படும். அந்த பேச்சை குறித்து நான் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு என்பதாக. அதனால ஒவ்வொரு பேச்சையுமா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், இந்த ஒரு படிப்பினையை நம்ம இந்த ஹதீஸிலிருந்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒன்று. சரி, இரண்டாவதாக இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல் நயம் எவ்வளவு அழகா சொன்னார்கள். லஅல்லஹு கான யதகல்லமு பிமா லா யஅனிஹி. நீங்க இவரை ஷஹீதா பார்க்குறீங்க, நானும் அப்படித்தான் பார்க்குறேன். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர், ஆதரவு வைப்போம். ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு சொர்க்கம்தான் என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. லஅல்லஹு கான யதகல்லமு பிமா லா யஅனிஹி வ யப்ஹலு பிமா லா யுக்னிஹி. அவர் தேவையில்லாததை பேசக்கூடியவராக இருந்திருக்கலாம். அவருக்கு லாபம் தராத ஒன்றை இதை சேர்த்து வைப்பதால அது பெருசா ஒரு செல்வம் அல்ல, அப்படிப்பட்ட ஒன்றை அவர் கருமித்தனம் செய்பவராக இருந்திருக்கலாம். ஆக இந்த கருமித்தனம் என்பதும் ஒரு ஆபத்தான ஒன்று. கருமித்தனத்தினால மனிதன் ஜக்காத்து கொடுக்காதவனாக மாறிவிடுகின்றான். உறவுகளுக்கு தர்மம் செய்யாதவனாக, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யாதவனாக மாறிவிடுகின்றான். அதுவும் அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. அதே போல இரண்டாவது சொல் இன்றைய பாடத்துல வ கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் வஜ்ஹைனி லா யகூனு இன்தல்லாஹி வஜீஹா. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. துல் வஜ்ஹைனி லா யகூனு இன்தல்லாஹி வஜீஹா. வஜ்ஹுன் என்றால் இந்த முகம். அதே போல அரபியில் இந்த முகம் வஜ்ஹுன் என்ற இந்த சொல்லுடைய ஃபெஅல், அதாவது வெர்பு வஜஹ யௌஜஹு வஜ்ஹன் அல்லது வஜாஹத்தன் என்பது என்ன அர்த்தத்தில் வரும்? மதிப்பு மிக்கவர், உயர்ந்தவர், ரொம்ப சிறப்பானவர் என்ற அர்த்தத்தில் வரும். இப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் துல் வஜ்ஹைனி, இரண்டு முகங்களை உடையவர். பொதுவாக இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படும்? இரண்டு முகங்களை உடையவர் என்பதற்கு, அதாவது சதி செய்பவர், இரு நண்பர்களுக்கு இடையில், இரு சமூகங்களுக்கு இடையில், வேறுபட்ட இரு தரப்புகளுக்கு இடையிலே குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள், சண்டை சச்சரவுகளை, பிரச்சனைகளை மூட்டிவிடக்கூடியவர்களுக்கு துல் வஜ்ஹைன், இருமுகம் உடையவர்கள் என்று சொல்லப்படும். சச்சரவுகள் இருக்கக்கூடிய, மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு நடுவுல இவர்கிட்டையும் அவரை பற்றி நல்லதாக சொல்வது, அவரிடத்தில் இவரை பற்றி நல்லதாக சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பது என்பது இது வரவேற்கத்தக்க உயர்ந்த குணம். யாருடைய உள்ளத்தில் உயர்ந்த ஈமான் இருக்கின்றதோ, அல்லாஹுடைய திருப்பொருத்தம், மறுமையினுடைய அந்த தேடல் இருக்கின்றதோ, அவர்கள் இந்த உயர்ந்த காரியத்தை செய்வாங்க. யாரிடத்துல மறுமையுடைய நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறதோ, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல விஷமம் யாருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறதோ அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய இரண்டு நண்பர்களை அல்லது பிரிந்திருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளை, இரண்டு தரப்புகளை சேர்ப்பதற்கான வழிகளை தேடமாட்டார்கள். மாறாக சேர்ந்திருக்கக்கூடிய இரண்டு தரப்புகளையும் அவர்கள் சண்டை மூட்டிவிட பார்ப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ அவர்களுக்கு தான் ரெண்டு முகத்தை உடையவர்கள். அதாவது இவங்களிடத்துல போய் உங்களை பற்றி அவர் இப்படியெல்லாம் தவறாக பேசினார் என்று சொல்வார்கள். அவர்களிடத்தில் போய் இவர்கள் உங்களை பற்றி இப்படியெல்லாம் தவறாக சொன்னார்கள் என்று அவர்கள் கோல் மூட்டுவார்கள், பொய் சொல்வார்கள், இல்லாததை சொல்வார்கள். இதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு சலசலப்பை, ஒரு மனஸ்தாபங்களை உண்டு பண்ணி கடைசியில் தீர விசாரிக்காமல் இரு கூட்டங்களும் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டை முத்தியதற்கு பிறகு அதை அடக்க முடியாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இது நம்ம ஹதீஸில் புரியக்கூடிய கருத்து. அங்கே என்ன வார்த்தையை கவனிங்க. துல் வஜ்ஹைன், இரண்டு முகங்களை உடையவர்கள். லா யகூனு இன்தல்லாஹி வஜீஹா,
அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவராக இருக்க மாட்டார். துல் வஜ்ஹைன், இரண்டு முகங்களை உடையவர். லா யகூனு இன்தல்லாஹி வஜீஹன், அல்லாஹ்விடத்திலே மதிப்புடையவராக, மரியாதை உடையவராக, சிறப்புடையவராக இருக்க மாட்டார். அல்லாஹ்விடத்தில் மட்டுமல்ல, மக்களிடத்திலும் அப்படித்தான். இந்த துன்யால வேண்டுமானால் தன்னுடைய பொருளாதாரம் அல்லது தனக்கு இருக்கக்கூடிய அந்த பதவியை வைத்து அவர் மக்களிடத்தில் வலுக்கட்டாயமான ஒரு சிறப்பை அல்லது ஒரு அந்தஸ்தை அவர் அடைந்து கொண்டாலும் நாளைக்கு மறுமையில் வரும் பொழுது ரொம்பவும் கேவலமானவராக இருப்பார். துல் வஜ்ஹைனி லா யகூனு இன்தல்லாஹி வஜீஹா. சரி, அப்ப இந்த செய்தி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த செய்தி, இரட்டை முகம் உடையார் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவராக ஆக மாட்டார். இந்த வார்த்தை அரபி மொழியில சொல்லப்பட்ட இந்த சொல் துல் வஜ்ஹைன், வஜ் அங்க பாருங்க. அதே போல லா யகூனு இன்தல்லாஹி வஜீஹா, அதாவது இந்த மாதிரி சொல்ல அரபி மொழியில இதற்கு முன்னால் சொல்லப்பட்டதல்ல, இதற்கு பின்னால் வந்த அதாவது தத்துவங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில் சொல்லப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை கொண்டு மக்களுக்கு மத்தியில் நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய, மக்களுக்கு மத்தியிலே பிணக்குகளை ஏற்படுத்தக்கூடிய, மக்களுக்கு மத்தியிலே உறவுகளை முறிப்பதற்கு தூண்டக்கூடிய, மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இணக்கங்களை சேதப்படுத்தக்கூடியவர்களை அவ்வளவு அழகாக எச்சரித்தார்கள். துல் வஜ்ஹின், அவங்களுக்கு ஒரு பேரே சொல்றாங்க, எது? இரட்டை முகமுடையவர்கள். எல்லாருக்கும் படைப்பின் அடிப்படையில் பார்த்தா ஒரு முகம்தான், ரெண்டு முகம் யாருக்குமே கிடையாது. ஆனா என்ன சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இரண்டு முகம் உடையவர். யாருக்காவது ரெண்டு முகம் இருந்தா அழகா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். படைப்பில் அடிப்படையில் ரெண்டு முகங்கள் இருந்தா அழகா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. இன்னைக்கு சில நேரங்களில் சில பேர் இவ புதிய இந்த அதாவது அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய சோதனை, ஒட்டி பிறக்கிறாங்க. பல மாதிரியான அந்த பிறப்புகளை பார்க்குறோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்கள பார்க்கும் பொழுது எவ்வளவு நமக்கு சங்கடமா இருக்கு. இப்போ ஒருத்தரை கற்பனை பண்ணுங்க, அவருக்கு ரெண்டு தலை இருக்கு, ரெண்டு முகம் இருக்குன்னு சொன்னா, உடம்பு ஒன்னா இருக்கு, ஆனா ரெண்டு தலை ரெண்டு முகங்கள் இருக்குன்னு சொன்னா அவரை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அவரோட பழகிறதுக்கு யாரா உடனே ஆசைப்படுவாங்களா? அவருடைய அந்த தோற்றத்தை பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை நமக்கு உண்டாக்கும், சங்கடத்தை உண்டாக்கும். நினைச்சு பாருங்க. எவ்வளவு அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது அல்லாஹு தஆலாவுடைய படைப்போட சம்பந்தப்பட்டது. அப்போ அதுவே நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு சங்கடமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய குணத்தால் தனக்கு இரண்டு முகங்களை ஏற்படுத்திக் கொள்வது, தன்னுடைய குணங்களால் பண்புகளால் இரண்டு முகங்களை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி? ஒருத்தர்கிட்ட போகும் பொழுது ஒரு முகத்தோட போறான், இன்னொருத்தவங்கள்ட்ட வரும் பொழுது இன்னொரு முகத்தோட போறான். இவங்கள்ட்ட போகும் பொழுது இவர்களுக்கு வேண்டியவனாகவும் அவர்களுக்கு எதிரியை போல காட்டிக்கொள்கிறான், அவர்களிடத்தில் போகும் பொழுது அவர்களுக்கு வேண்டியவனாகவும் இவர்களுக்கு எதிரியாகவும் காட்டிக்கொள்கிறான் முனாஃபிக்குகள். அதே போல இவங்களுடைய ரகசியத்தை அங்கே கொண்டு போய் சொல்றான், அவங்களுடைய ரகசியத்தை இங்கே கொண்டு போய் சொல்றான். ரெண்டு பேரும் சேராமல் இருக்கக்கூடிய எல்லா சதிகளையும் செய்கிறார். இது குறிப்பா இந்த மனித படைப்புகளில் யூதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம். அந்த யூதர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணம் அடுத்து முஸ்லிம் உம்மால யார் முனாஃபிக்குகளாக ஆகிவிட்டார்களோ, உள்ளத்தால் நயவஞ்சகத்தை தங்களது உள்ளத்தில் ஏற்றி கொண்டார்களோ, அந்த முனாஃபிக்குகளிடத்திலே இப்படிப்பட்ட கெட்ட குணம் இருக்கும். யாருடைய உள்ளத்தில் உண்மையான ஈமான் இருக்குமோ அந்த மனிதர் ஒருபோதும் இரு முகங்களை உடையவராக இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல் வஜ்ஹைனி லா யகூனு இன்தல்லாஹி வஜீஹா, இரு முகம் உடையவர் அல்லாஹ்விடத்தில் சிறப்பிற்குரியவராக மதிப்பிற்குரியவராக இருக்க மாட்டார். இன்னொரு ஹதீஸ், வநஹீஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கீல வகால வகஸரத்தி சுஆலி வஇதாஅத்தில் மாலி வமன்இன் வஹாதி வஉகூகில் உம்மஹாதி வவஅதில் பனாதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது நபிமொழிகளில் நிறைய கெட்ட குணங்களை கண்டித்து மக்களுக்கு பல சீர்திருத்தங்களை செய்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று தான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸில் 1 2 3 4 5 6 7 கெட்ட குணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கின்றார்கள். 7 தவறான பழக்கங்கள்,
மனிதர்களிடத்தில் காணப்படுகின்ற 7 தவறான பழக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கண்டித்து திருத்துகின்றார்கள். அதில் முதலாவது என்ன? அன்கீல வகால. ஒரு செய்தியை நாம் மக்களிடத்தில் சொல்வதாக இருந்தால் அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை அறிந்திருக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் பொய்யை பரப்பக்கூடாது, அவதூறை பரப்பக்கூடாது, இல்லாத செய்திகளை சொல்லி மக்களை மகிழ்விக்கவே கூடாது என்றார். எப்படி? இல்லாத செய்தியை சொல்லி மக்களை சிரிப்பு கூட காட்டக்கூடாது என்று இருக்கும் பொழுது இல்லாத செய்திகளை சொல்லி மக்களுக்கு மத்தியிலே பகைமையை, வெறுப்பை தூண்டுவது, மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை தூண்டுவது என்பது அல்லாஹுடைய மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட காரியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது குறித்து ஆரம்ப செய்தியிலேயே நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் பொதுவாக பேசக்கூடிய அந்த செய்தியை அப்படியே தங்களுடைய ஹதீஸுக்குள்ளார கொண்டு வந்தாங்க. பொதுவாக பேசும் பொழுது இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்கப்பா, யார் பேசுனா சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் தெரியாது, காதால கேட்கறது, இப்படி சொல்லப்பட்டுச்சு, அப்படி அவர் சொன்னார், அவர் யாருன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பொதுவாக கடை தெருவுகள்லையும் அல்லது சமூக மக்கள் கூடக்கூடிய இடங்கள்லையும் இப்படி பேசிக்கிட்டாங்கப்பா, இப்படி சொல்லப்பட்டுச்சுப்பா என்று தனக்கு உறுதியாக தெரியாத செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதிலிருந்து, பேசுவதிலிருந்து தடுத்தார்கள். இன்றைக்கு இந்த மீடியாக்கள், அதாவது மக்களுக்கு மத்தியிலே செய்திகளை பரப்பக்கூடிய செய்தி நிறுவனங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்திலேயே இந்த செய்தி நிறுவனங்களுக்கான ஒழுக்கங்களை, கட்டுப்பாடுகளை அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திலே சொன்னார்கள். கண்டிப்பாக ஒரு சமூகத்தினுடைய செய்தி என்பது எழுதப்படலாம், பதியப்படலாம், பரப்பப்படலாம். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் எப்படிப்பட்ட செய்திகளை மட்டும் தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட செய்திகளை மட்டும் பரப்பி கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக அழுத்தமான அடிப்படையை சொன்னார்கள். அது இவர் கண்ணால் பார்த்திருக்க வேண்டும், அல்லது அந்த செய்தியை சொல்லக்கூடியவருடைய நம்பகத்தன்மையை இவர் அறிந்திருக்க வேண்டும், அதை சொல்லும் பொழுது தெளிவான முறையிலே சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் இப்படி சொல்லப்பட்டது, அப்படி பேசிக்கொண்டார்கள் என்று செய்திகளை சொல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். கவனிங்க, வநஹீஹி அன் கீல வகால, சொல்லப்பட்டது, சொன்னார் என்று செய்திகளை சொல்வதை, அதாவது உறுதி இல்லாமல் பேசுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அதே போன்று வக்கஸரத்தி சுஆல், தேவையில்லாமல் அதிகமாக கேள்வி கேட்பது, துருவி கேள்வி கேட்பது. இப்போ உங்கள் நண்பரை பார்க்குறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக போயிட்டுருக்கா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீ நேற்று எத்தனை மணிக்கு தூங்குன, எத்தனை மணிக்கு எந்திரிச்ச, நேற்று நீ என்ன செஞ்ச, யாரை பார்த்த, இது இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கேள்விகளை மக்கள் வைத்திருக்கின்றார்கள், தேவையில்லாமல் கேட்பதற்கு, விசாரிப்பதற்கு. புரியுதா? இந்த பேச்சினுடைய விபரீதங்களில் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா ஒரு நீண்ட பட்டியலை கொண்டு வராங்க. மனிதர்கள் எப்படியெல்லாம் தேவையில்லாமல் கேள்வி கேட்டு தானும் சங்கடத்திற்கு ஆளாகி பிறரையும் சங்கடத்திற்கு ஆளாக்குகிறார்கள் என்று. சரி, இஸ்லாமிய மார்க்கத்தில் தேவையில்லாமல் அதிகமாக கேள்வி கேட்பது தடுக்கப்பட்ட ஒன்று. லா தஸ்அலு அன் அஷ்யா, நீங்கள் தேவையில்லாமல் பல விஷயங்களை பற்றி நபியிடத்திலே துருவி கேள்வி கேட்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தடை செய்திருக்கின்றான். அதே போல் நடக்காத விஷயங்களை பற்றி ஆலிம்களிடத்தில் ஃபத்வா கேட்கறது, இதெல்லாம் கூடாது. அப்போ யாரிடத்திலையும் ஒரு அளவுக்கு மேலாக தேவையில்லாமல் அதிகம் விசாரிப்பது, கேள்வி கேட்பது கூடாது. வக்கஸரத்தி சுஆல், இந்த சுஆல் என்பதற்கு இன்னொரு கருத்து சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ரொம்ப அவசியமான தேவை, உங்களால் செய்து கொள்ள முடியல, பிறரிடத்தில் நீங்கள் அதை கேட்கலாம். ஆனால் எப்போதுமே பிறரிடத்திலேயே யாசகம் கேட்பது, பிறரிடத்திலேயே தன்னுடைய தேவைகளை கேட்பது, இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் ஒரு மனிதனுக்கு அழகான பழக்கம் அல்ல. அதுவும் இந்த இடத்துல நோக்கமாக கொள்ளப்படலாம். ஆக வக்கஸரத்தி சுஆல் என்பது 2 கருத்துகளில் எந்த கருத்தை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆக இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்த ஒரு தவறான ஒரு பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தவறான பழக்கத்தை கண்டித்தார்கள். வக்கஸரத்தி சுஆல், அதிகமாக கேள்விகள் கேட்பதை விட்டும், வஇதாஅத்தில் மால்,
செல்வத்தை விரயம் செய்வதிலிருந்து, வீணாக்குவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு மனிதனுக்கு செல்வம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்று செல்வத்தை சம்பாதிப்பதற்காக மனிதர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. பல பேர் ஒரு நாள் ஃபுல்லா வெயிலில் அலைந்தாலோ அல்லது குளிரிலே அவர்கள் சிரமப்பட்டாலோ உடல் உழைப்பு செய்தாலோ அதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த செல்வம். யாருக்குமே சிரமம் இல்லாம செல்வம் கிடைப்பது கிடையாது. ஏமாற்றக்கூடியவனுக்கே தவிர, அல்லது கொள்ளையடிக்கக்கூடியவனுக்கே தவிர, அல்லது பொய் பேசி பிறருடைய செல்வத்தை சூறையாடக்கூடியவனுக்கே தவிர எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அறிவை கொண்டு, உடல் உழைப்புகளை கொண்டு, திறமைகளை கொண்டு, அனுபவங்களை கொண்டு பல மணி நேரங்கள் செலவு செய்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை மனிதன் ஆக்கப்பூர்வமான வழிகளிலே செலவு செய்ய வேண்டும். எங்கே செலவு செய்தால் அது தன்னுடைய மறுமைக்கான கட்டுச்சாதமாக இருக்குமோ, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குமோ அங்கே செலவு செய்ய வேண்டும். அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுமதித்த, நம் மீது கடமையாக்கிய நம்முடைய குடும்பத்தார்களுக்கான பசியை போக்குவதோ, அவர்களுடைய மானத்தை போக்குவதற்கான ஆடையோ, அல்லது அவர்களை தங்க வைப்பதற்கான ஒரு உறைவிடமோ, இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு தேவையில் அந்த செல்வங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், செலவழிக்கப்பட வேண்டும். இதை விட்டுவிட்டு மனிதன் ஆடம்பரத்திற்காக, பேர் புகழுக்காக, பகட்டுக்காக வீணாக செலவு செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. இஸ்ராஃப், வீண் விரயம் செய்வது, தேவையான இடங்களிலும் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை அல்லாஹு தஆலா கண்டித்திருக்கின்றான். அதுபோன்று தேவையில்லாத இடங்களில் செலவு செய்வதை அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய செயலாகவும், அப்படி செய்பவர்களை ஷைத்தானுடைய சகோதரர்களாகவும் அல்லாஹ் சொல்லுகின்றான். வலா துபல்திர தப்தீரா இன்னல் முபல்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. புரியுது? அதனால நம்ம ரொம்ப பயந்து கொண்டு இருக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். செல்வங்களை வீணடிப்பது என்பது ரொம்ப பெரிய ஒரு கெட்ட குணம். மக்களுக்கு அது தெரியறதில்லை. எல்லா விஷயங்கள்லையும் சரி, அவர்களுடைய உணவுகள், உடைகள், இருப்பிடங்கள், அது போன்று பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், எந்த ஒன்றிலுமே மனிதர்கள் தங்களுடைய செல்வங்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பாக செலவழிக்க வேண்டும். இந்த செல்வத்தை கொண்டு முடிந்த அளவு மறுமையின் சொர்க்கத்தை, மறுமையின் மிகப்பெரிய நற்பாக்கியங்களை தேடிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி நம்முடைய இபாதத்துகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நெருக்கத்தை அடைய முடியுமோ, அதுபோன்று அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதால், தேவை உள்ளவர்களுக்கு செலவு செய்வதால், பசியை போக்குவதால், யாருக்காவது உடை அணிவிப்பதால், இது போன்ற மற்ற நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வதை கொண்டு அந்த செல்வத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நெருக்கத்தை நாம் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கொடுக்கப்பட்ட, நிஅமத்தாக கொடுக்கப்பட்ட செல்வத்தை வீணடிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இன்று பெரும்பாலும் செல்வங்கள் வீண் விரயம், வீணாக செலவழிக்கப்படக்கூடிய இடங்களில் முக்கியமான இடம் என்ன? ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் நடக்கக்கூடிய விசேஷங்கள், திருமணங்கள் போன்ற அந்த வைபவங்கள். இதில் மக்கள் தங்களுடைய செல்வங்களை, அதாவது அளவு இல்லாமல், கணக்கு இல்லாமல், அதாவது அப்படி வீண் விரயம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போல தடுப்பதிலிருந்தும் கொடுப்பதிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். எப்படி பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க, தடுப்பதிலிருந்தும் கொடுப்பதிலிருந்தும். அது என்ன தடுப்பதிலிருந்தும்? ஒரு விஷயம் அல்லது ஒரு இடத்துல செலவு செய்வது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது. எப்படி? உங்களுடைய பெற்றோருக்கு கொடுப்பதை போல, உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு, உங்களுடைய அண்ணன், தம்பி, உங்களுடைய அக்கா, தங்கைக்கு கொடுப்பதை போல, அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதை போல, இப்படி உங்கள் மீது கட்டாயமான இடத்தில் நீங்கள் கொடுக்காமல் உங்களை தடுத்து கொள்வது. அதே போல வஹாத்தி, எங்க கொடுக்க கூடாதோ, பாவமான செயல்கள் இருக்கின்றன, பாவங்களை பரப்புவது அல்லது வேறு ஏதாவது தவறான செயல்கள், அந்த இடத்துல கொடுக்கிறது. அப்போ தடுப்பதை விட்டும் கொடுப்பதை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அதாவது கொடுக்க வேண்டிய இடத்தில் தடுப்பதையும், கொடுக்க கூடாத தடுக்க வேண்டிய இடத்தில் கொடுப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அடுத்து பாருங்க, ரெண்டு முக்கியமான செய்தி. வஉகூகில் உம்மஹாத், தாய்மார்களுக்கு
மன கஷ்டத்தை தருவதிலிருந்து, அம்மாக்களுக்கு மன கஷ்டத்தை, உக்கூக்குன்னு சொன்னால் அவர்களுடைய சொல்லை மீறுவது, அவர்களுக்கு மன கஷ்டத்தை கொடுப்பது பல வகையில் இருக்கலாம். அது அவர்களை சந்திக்காமல் இருப்பது, அவர்களிடத்தில் பேசாமல் இருப்பது, அவர்களுக்கு சங்கடத்தை தரும்படியாக அவர்களிடத்தில் உரையாடுவது, அவர்களை ஏசுவது, திட்டுவது, அவர்களுடைய வயது முதிர்வின் காரணமாக அவர்களிடமிருந்து ஏற்படக்கூடிய சில காரியங்களை சகித்து கொள்ளாமல் அவர்களை காயப்படுத்துவது, அவர்களை மரியாதை குறைவாக நடத்துவது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எல்லாமே உக்கூக்கில் வரும். சரிங்களா? உக்கூக்கில் உம்மஹாத், தாய்மார்களுக்கு மாறு செய்வதை விட்டும், அது போன்று வவதில் பனாத், பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைப்பதை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இந்த வஅதுல் பனாத் என்பது அரேபிய சமூகத்தில் இருந்த ஒரு பெரிய கெட்ட குணம். இன்று தமிழ் மக்களுக்கு மத்தியில், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் இந்த குணம் பெரும்பாலும் பல இடங்களில் இன்று வரைக்கும் கூட இருக்கின்றது. ஒன்று என்ன, அந்த பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அதை எப்படி சமாளிக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், அல்லது இந்த பிள்ளையை எப்படி கரை சேர்க்கிறது, அந்த மாதிரி ஒன்று. பொதுவாக அரபுகளிடத்தில் இருந்த இன்னொரு பழக்கம், வறுமையை பயந்து குழந்தைகளை கொல்பவர்களாக இருந்தாங்க. ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு இல்லாமல், ஒன்று பெண் குழந்தையை கொல்வது இழிவின் காரணமாக, அதுவும் அரபுகளிடத்தில் இருந்துச்சு. வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், உங்களுடைய பிள்ளைகளை வறுமையை பயந்து நீங்கள் கொல்லாதீர்கள். இது குஃப்ருல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹ் பாதுகாக்கணும். காஃபிர்களுடைய கெட்ட குணங்கள்ல ஒன்று. சரி, இப்போ திரும்ப இந்த ஹதீஸுக்குள்ளார போவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் ஒரு தனி மனித வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, அடுத்து ஒரு சமூக வாழ்க்கை, இந்த எல்லாவற்றுக்குமான, அதாவது இந்த எல்லாவற்றிலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, கெட்ட தாக்கங்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய குழப்பங்களை உருவாக்கக்கூடிய தீய குணங்களை ரொம்ப எளிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து விட்டு சென்று விட்டார்கள். எப்படி சொல்கிறார்கள்? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்கீல வகால், சொல்லப்பட்டது, சொன்னார். யார் சொன்னார் தெரியல. இப்படி செய்திகளை சொல்வதிலிருந்து தடுத்தார்கள். வகஸரத்தி சுஆல், அதிகமான கேள்விகளிலிருந்து தடுத்தார்கள். வயதாஅத்தில் மால், செல்வத்தை வீணாக்குவதிலிருந்து தடுத்தார்கள். வமன்இன் வஹாத்தின், தடுப்பதிலிருந்தும் கொடுப்பதிலிருந்தும் தடுத்தார்கள். வஉகூகில் உம்மஹாத், தாய்மார்களுக்கு மனவேதனை தருவதிலிருந்து தடுத்தார்கள். வவதில் பனாத், பெண் பிள்ளைகளை புதைப்பதிலிருந்து, உயிரோடு புதைப்பதிலிருந்து, வதுனா உயிரோடு புதைக்கிறது, பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைப்பதிலிருந்து தடுத்தார்கள். இதில் சொல்லப்பட்ட இந்த 7 குணங்களும் சொல்லப்பட்டது, சொன்னார் என்று செய்திகளை, அதாவது ஆதாரம் இல்லாமல் பொய்யான செய்திகளை பரப்புறது, தவறான செய்திகளை பரப்புறது, அதே போல் தேவையில்லாமல் ஒருவரிடத்தில், ஒரு குடும்பத்திலேயோ அல்லது ஒரு சமூகத்திலேயோ அல்லது ஒரு தலைவரிடத்திலேயோ யாரிடத்திலேயோ தேவையில்லாமல் அதிகமான கேள்விகளை, நோக்கமில்லாமல் வீணான கேள்விகளை அதிகமாக கேட்பது, செல்வத்தை வீணாக்குவது, தடுப்பது கொடுப்பது, அப்புறமா உக்கூகில் உம்மஹாத், தாய்மார்களுக்கு மனவேதனை கொடுப்பது, வபதில் பனாத், பெண் பிள்ளைகளை உயிரோடு கொலை செய்வது. இந்த 7 குணங்களும் நாம் நல்ல ஆழமாக சிந்தித்து பார்ப்போமேயானால் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. இந்த குணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் உம்மாவிற்கு தெளிவுபடுத்தி தடுத்ததின் காரணமாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை, மிகப்பெரிய ஒரு நன்மைகளை இந்த முஸ்லிம் உம்மாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். எப்போது இந்த முஸ்லிம் உம்மா இதை பின்பற்றுமையானால் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சிறப்பை, நன்மையை அடைய பெறலாம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான அந்த படிப்பினைகள். சரிங்களா? கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கெட்ட குணம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்மிடத்தில் இருக்கலாம். இந்த பெண் பிள்ளைகளை புதைக்கிறது அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாத்தா அல்ஹம்துலில்லாஹ். அது போக இருக்கக்கூடிய மற்ற இந்த 6 கெட்ட குணங்கள் இருக்கு பாருங்க. செய்திகளை உறுதி செய்யாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு போகிற போக்கில் ஏதாவது ஒன்றை பேசிட்டு போயிடுறது,
அல்லது ஒருத்தரை சந்திக்கும் பொழுதோ ஒருத்தர் இடத்துல பழகும்போதோ தேவையில்லாமல் துருவி துருவி கேள்வியை கேட்கறது, அல்லது நம்ம சம்பாதிச்ச காசை அனாவசியமாக வீண் விரயமாக செலவு செய்கிறது, அதே போல் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம தடுத்து கொள்வது, தடுக்க வேண்டிய இடத்துல தடுக்காமல் அதை கொடுப்பது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அது அடுத்ததாக தாய்மார்களுக்கு மனவேதனை கொடுப்பது, நம்மை பெற்ற அம்மாவுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கடைசி செய்தி இருக்கின்றது, அல்லாஹு தஆலா துன்யாலேயே சில பாவங்களுக்கு அதாபு வச்சிருக்கான். அந்த பாவங்களில் ஒன்றுதான் பெற்றோருக்கு தொந்தரவு தருவது, பெற்றோருடைய மனதை கஷ்டப்படுத்துறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்றைய பாடத்தினுடைய 4வது ஹதீஸ், وقوله صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن. الله أكبر. 3 அற்புதமான உபதேசங்கள் சொன்னார்கள். இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்துகொள். ஹைதுமா குன்த, நீ எங்க இருந்தாலும் சரி. மக்கால காபத்துல்லாக்கு முன்னாடி இருந்தாதான் தக்குவாவா இருக்க வேண்டும் என்று கிடையாது. இந்த துன்யால எங்க இருந்தாலும் சரி நீ தக்குவாவோடு இரு. உன் ஊர்ல இருந்தாலும் சரி, மஸ்ஜிதில் இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, பகல்ல இரவுல எங்க இருந்தாலும் சரி, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துகொள். அடுத்து வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத, செய்யப்பட்ட தீமையை தொடர்ந்து நன்மையை நீ செய்துவிடு. ஒரு பாவம் செய்துவிட்டால் அல்லது ஒரு தவறு செய்துவிட்டால் உடனே ஒரு நன்மையை செய்துவிடு. அதை தொடர்ந்து இந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும். வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத, தீமையை நீ நன்மையை கொண்டு பின்தொடரச் செய். புரியுதுங்களா? தீமை செஞ்சதுக்கு பிறகு வேண்டுமென்றல்ல, தெரியாமல் செஞ்சிட்டியா, உடனே ஒரு நல்லதை செய்திரு. ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிச்சிரு, அல்லது ஒரு 2 ரக்காத்து தொழுது விடு, அல்லது கொஞ்சம் குர்ஆன் ஓதிரு. ஏதாவது ஒரு நன்மையை செய்து விடுங்கள். ஒரு பாவத்திற்கு பிறகு நீங்கள் தெரியாமல் அந்த பாவத்தை செய்துவிட்டால் தம்ஹுஹா, இந்த நன்மையானது அந்த பாவத்தை அழித்துவிடும். அடுத்து வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸனின், மக்களிடத்திலே பழகுங்கள் அழகிய குணத்தோடு. அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட அற்புதமான நசீஹத்து பாருங்க, எவ்வளவு எளிமையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு சில பேர் இடத்துல வருவாங்க, நான் அந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிட்டேன், அப்படி டிப்ஸு சொன்னாங்க வாழ்க்கைக்கு, அதே போல் சார்ஜ் பண்ணி தான் செஞ்சாங்க. எவ்வளோங்க ஒரு சார்ஜு? ஒரு கிளாஸுக்கு 10,000 ரூபா, 15,000 ரூபா, எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு காசு வாங்குறாங்க. ஆன்லைன்லேயே இன்றைக்கி அவ்வளோ பெரிய கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது. கல்விங்கிற பேரில், தத்துவங்கிற பேரில், ரிலாக்ஸேஷன் கிளாஸஸ்ஸு, அதே போல் என்னென்னமோ கிளாஸஸ் பேர். மக்களுக்கு அதெல்லாம் போய் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர்கள் அவ்வளவு காசுகளை வாங்கி கொண்டு இவ்வளவு பந்தா செய்து சொல்லக்கூடிய தத்துவங்களை முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளில், மதரசாக்களில் எளிமையாக ஆலிம்கள் சொல்லிட்டு போயிடறாங்க. ஆனால் அதை உணரக்கூடியவர்கள் இல்லை, புத்தி உள்ளவர்கள் இல்லை. ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, நான் அந்த ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸில் போய் கலந்துக்கிட்டேன். அது ஒரு கிளாஸ் 15,000 ரூபா, அடுத்த கிளாஸ் 25,000 ரூபா, அடுத்த கிளாஸ் 30,000 ரூபா. சரி, என்னப்பா கற்றுக்கிட்ட? நம்ம பிஸ்னஸில் முன்னேறதா இருந்தால், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆளாகிறதா இருந்தால் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து நான் காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு ஒரு முஸ்லீம் சொல்கிறார். ஆனால் முட்டாப்பையில் அல்லாஹ் தஆலா அழகாக குர்ஆனில் சொல்லிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு சொல்லிட்டாங்க. இது புரியல, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது புரியலை. அங்கே போய் 15,000 ரூபா 20,000 ரூபா காசு கொடுத்துட்டு சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறமா அவருக்கு புரிய வருது. அதே போல தான் திக்ரு செய்கிறது இருக்குது, குர்ஆன் ஓதுறது இருக்குது, நிறைய விஷயங்கள். இங்கே பாருங்கள், 3 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம மனசுக்கு அமைதி, முகத்துக்கு செழிப்பு, உள்ளத்துக்கு சந்தோஷம், நமக்கு எங்கேயுமே ஆபத்தே இருக்காதுங்க. யாரையும் பயப்பட வேண்டியது கிடையாது. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ யாரையும் பயப்படாமல் இருக்கலாம். எப்போ? அல்லாஹ்வை பயந்துட்டா. இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை யாரும் தவறான முறையில் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உன்னை யாரும் மிரட்ட முடியாது. இன்றைக்கு பல மன்னர்கள், பல அரசர்கள், பல அரசியல்வாதிகள் இதனால் இன்றைக்கு சிக்கிக்கொண்டு சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி எதிரிகளுடைய மிகப்பெரிய ஒரு பிளாக்மெயிலை எதை வைத்து? முஸ்லீம் ஆட்சியாளர்களை, முஸ்லீம் அதிகாரிகளை, முஸ்லீம் அரசியல்வாதிகளை, முஸ்லீம் தலைவர்களை தவறான வழியில் செல்ல வைத்து அவர்களை தவறான முறையில் வைத்து கொண்டு அதை வைத்து பிளாக்மெயில் பண்ணுறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது யூதர்களுடைய கெட்ட குணம், அந்த காலத்திலேருந்தே இருக்குது. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, இந்த பாருங்கள், அல்லாஹ்வை பயந்துக்குங்க, நீங்கள்
எங்கே இருந்தாலும் முடிஞ்சு போச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் ஒரு தப்பு செஞ்சிட்டிங்களா தொடர்ந்து உணர்ந்து நீங்கள் ஒரு நன்மையை செய்து அந்த தீமையை உங்களது ஏற்றிலிருந்து அழித்து கொள்ளுங்கள். மக்களிடத்தில் பழகும் பொழுது அழகிய குணத்தோட பழகிடுங்க. எல்லாருமே உங்களுக்கு வேண்டியவர்களாக உங்களை நேசிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அழகிய குணத்தை விட மக்களின் உள்ளங்களை சம்பாதிப்பதற்கு வேற எதுவுமே கிடையாது. அழகிய குணம் என்ன? ஒருத்தங்களை பார்த்தா சிரிக்கிறது, ஏதோ நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு செலவு பண்றது, அழகிய வார்த்தைகளை பேசுறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நம்ம படித்த அத்தனை விஷயங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் கூறிய மிக அற்புதமான வாக்கியங்கள், அவ்வளவு அழகான கருத்துகள். ஒரு மனிதன் தேவையில்லாததை பேசுவது, தனக்கு அவசியம் இல்லாததை கூட பிறருக்கு கொடுக்காமல் கருமித்தனம் காட்டுவது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கெட்ட செயலாக இருந்தது. இது ஒரு முஸ்லிமுடைய சொர்க்கத்தை கூட தடுத்து விடலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல இருமுகமுடையவனாக இருப்பவன் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்திற்குரியவனாக ஆக மாட்டான். அவன் எவ்வளவுதான் பெரிய தொழுகையாளி வணக்கசாலியாக இருந்தாலும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீணான பேச்சுகள், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படி சொல்லப்பட்டது, அப்படி சொன்னார்கள் என்று பேசுவதை தடுத்தார்கள். தேவையில்லாமல் வீணான அதிகமாக கேள்விகளை கேட்பதை தடுத்தார்கள். செல்வத்தை வீண் விரயம் செய்வதை தடுத்தார்கள். தடுக்க வேண்டிய இடத்தில் கொடுப்பதையும் கொடுக்க வேண்டிய இடத்தில் தடுப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அதே போல பெற்றோர்களுக்கு தாய்மார்களுக்கு மாறு செய்வதை, மனசுக்கு வேதனை தருவதை தடுத்தார்கள். பெண் பிள்ளைகளை புதைப்பதை தடுத்தார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய உபதேசம் செய்தார்கள். நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். நீ செய்த தீமைக்கு பிறகு நன்மையை தொடர்ந்து செய்துவிடு. அந்த நன்மை தீமையை அழித்துவிடும். மக்களிடத்திலே அழகிய குணத்தை கொண்டு நீ பழகு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவதற்கும் மதிப்பதற்கும் அவர்களுடைய அழகிய உபதேசங்களை கொண்டு வாழ்க்கையிலே படிப்பினை பெற்று சிறந்த மூமினாக முஸ்லீமாக வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.